நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டி போட வரும் ஒவ்வொரு பாடகர்களையும் பிரம்மாண்டமான பாடகர்களாக மாற்றும் ஒரு உன்னதமான மேடை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். வெஸ்டர்ன் ஜானர்ல ஃபாஸ்ட் ஸ்லோ மீடியம் பேஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பாடல்களையுமே அப்படியே பட்டே கலப்பிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாமே அந்த சிம்மாசனம் மேல தான். இன்னைக்கு அந்த ரொட்டேட்டிங் சேர்ல யாரெல்லாம் உட்கார போறாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. So before we begin today's performances, let's welcome our fantastic 5 judges. The very sweet Shailaja ma'am. Ever bubbly Shubhaji. The super duper Savya ma'am. The very strict officer Mr. Devan. The very cute Shalini. India's leading voice expert Ananth Vaidyanathan sir. Welcome sir. நம்மளுடைய முதல் பெர்ஃபார்மரை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். Let's welcome on stage ராம்நாத். வெஸ்டர்ன் சாங்ஸ் கேட்டிருக்கேன், பட் நான் ட்ரை பண்ணினதும் கிடையாது. எனக்கே தெரியும் இதில் கொஞ்சம் நான் வீக்குன்னு. ஸோ எனக்கு நிச்சயமாக பயம் இருக்குது. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை உன்னை நினைத்தால் தேசுக்கள் தோறும் ஆசை சிந்தனை. ஐயோ சன சன உழைவின அழகின் மொத்தம் நீயா, நீ நியூட்டன் விதியா, உந்தன் நேசம் நேசம் எதிர்வினையா, நீ ஆயிரம் விண்மீன் திரட்டிய புன்னகையா, அழகின் மொத்தம் நீயா, நீ முற்றும் அறிவியல் பித்தன், ஆனால் முத்தம் கேட்பதில் ஜித்தன். உன்னால் தீம் தோம் தோம் தீம் தோம் தோம் தீம் தோம் தோம் மனதில் சத்தம் தேன் தேன் இதழில் யுத்தம் ரோஜா பூவில் ரத்தம். தீம் தோம் தோம் மனதில் சத்தம். ஓஹோ ஓ பேபி ஓ பேபி செந்தேனல் வசாபே. ஓ பேபி ஓ பேபி மேகத்தில் பூத்த குலாபே. ஓ பேபி ஓ பேபி செந்தேனல் வசாபே. ஓ பேபி ஓ பேபி மேகத்தில் பூத்த குலாபே. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி கால்களை கொண்டுதான் ருசியையும் காய்கள் கொள்ளும் மனித பூச்சி கண்களை கொண்டுதான் ருசியறியும். ஓடுகிற தண்ணியில் ஆக்சிஜன் மிக அதிகம், பாடுகிற மனசுக்குள் ஆசைகள் மிக அதிகம். ஆசையே வாவா ஆயிரம் காதலை 5 நொடியில் செய்வோம் பெண்ணு வாவா வா. காதல் காரா நேசம் வளர்க்க ஒரு நேரம் ஒதுக்க எந்த நெஞ்சம் வீங்கி விட்டதே. காதல் காரி உங்கள் இடையை போல எழுதல் பிழைப்பில் ஒரு காதலின் நேரமும் இழைத்து விட்டேன். ஓஹோ ஓ பேபி ஓ பேபி செந்தேனல் வசாபே. ஓ பேபி ஓ பேபி மேகத்தில் பூத்த குலாபே. ராமநாதன் எஸ், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு பிள்ளை அம்மா கட்டி போட்டு நீ அடம் பண்ணக்கூடாது இப்படியே இரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது. உங்கள் ஒரிஜினாலிட்டியை கொஞ்சம் அடக்கி ஓகே, ரொம்ப லைட்டாக பாடணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட பாடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. Okay. ஆனால் அது ஒரிஜினலாக வரணும். பிகாஸ் ஐ லைக் தட் ராமநாதன். ஓகே பி நேச்சுரல். அது ரொம்ப நல்லா இருந்தது. Sure. பாட்டு இன்னும் நல்லா பாடிருக்கலாம் ராம்நாத். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் ராம்நாத். தேங்க்ஸ். வெரி நைஸ். நீங்க இப்ப ராம்நாத்துக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமாம் ஆமா, இங்க பாருங்களேன், சைட் பர்ன்ஸ்லாம் வேற டிஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு ஒரு குட்டி ஆட்டுதாடி. ஓகே, சோ அந்த சீட்ல நீங்க உட்கார்ற சான்சஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? தெரியல, எனக்கு பச்சை வந்தாலே போதும் அப்படின்றீங்களா? அடுத்த கட்டம் போனாலே போதும்ன்றீங்க. Let's see what the judges have to say.
இப்போது நான் வெயிட் லிஸ்ட் ஆகிருக்கேன். எனக்கு காரணங்கள்னு பார்த்தா நான் வந்து கொஞ்சம் கூட பவர் கொடுத்து பாடிக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இந்த சாங் பொறுத்தவரையில் வெஸ்டர்ன் மியூசிக் உனக்கு வரவே இல்லை. இப்போ வந்து ரெட் கிரீன் அதுதான் ஓகே. ஓகே, Good luck, Ramnath. வெஸ்டர்ன் ஜானர்ல அடுத்ததா வந்து அவருடைய பெஸ்ட் கொடுக்கறதுக்கு let's welcome on stage சாய் சங்கர். மனச துறந்தாயே நீ எங்கிருந்து வந்தாயோ நீ அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே எங்க நீ கூட்டி போற என்ன எங்க நீ கூட்டி போற பழக்குரிய எங்கிருந்து வந்தாயோ நீ அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற பூமி விட்டு சொர்க்கத்துக்கு மனச கயிறாக்கி இழுத்து போறாய நீ சொர்க்கம் விட்டு பூமி வந்தா மீண்டும் கிழக்கில் சூரியன் வந்தா நான் விழிச்சு பார்க்கையில கலஞ்சு போவாயோ நீ அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. Sai, first of all, great choice of song. Unga performance பொறுத்த வரைக்கும் I think it could have been better, but definitely the feel was there. நல்லா இருந்தது. You attempted it very well. You need to get there. Okay? Yeah. Sure, ma'am. சாய், எப்பவும் போல் ரொம்ப எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். உங்களது வந்து என்றைக்குமே வந்து எனர்ஜி கம்மின்னு சொல்கிறதுக்கே கிடையாது. உங்களோட ஃபீல் இஸ் சம்திங் தட்ஸ் ரியலி அமேசிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். நீங்க பிராக்டிஸ் பண்ண மாதிரி தான் போயிருந்ததா பெர்ஃபார்மன்ஸ்? இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், பட் நல்லா பண்ணு தான் நினைக்கிறேன். ஆல்ரைட், ஓகே. பட் சேர் இன்னும் வேக்கெண்டாக இருக்கு. ரெண்டாவது போட்டியாளர் நீங்க. What are your chances நினைக்கிறீங்க? ஜட்ஜஸ் சொல்லிட்டோம். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன வருது ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். சாய்க்கு தேவன் அவர்கள் க்ரீன் கொடுத்துருக்காரு, ஷாலினி அவர்கள் ரெட் கொடுத்துருக்காங்க, சுபாஜி க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஷைலஜா மேம். ஓகே, ஸோ 3 கிரீன்ஸ் கிடச்சிருக்கு, which means you're through to the next level. அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க. அடுத்த சுற்றுல உங்களை பார்க்கலாம். Thank you very much and congratulations, sir. அடுத்ததா வெஸ்டர்ன் ஜானர்ல அவருடைய பெஸ்ட் கொடுக்கறதுக்கு let's welcome on stage பிரதீப். வீரகை போலே வாழ்கிறேனே உந்தன் பேச்சை கேட்கையிலே குழந்தை போலே தவழ்கிறேனே
உந்தன் பார்வை தீண்டையிலே தொலையாமல் தொலைந்தேனே உன் கைகள் என்னை தொட்டதும் கரையாமல் கரைந்தேனே உன் மூச்சு காற்று பட்டதும் அநியாய காதல் வந்ததே அடங்காத ஆசை தந்ததே எனக்குள்ள ஏதோ மின்னல் போலே தொட்டு சென்றதே கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும் வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும் என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும் வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும் ஓ ஓ ஓ ஓ கூட வந்து நீ நிற்பதும் கூடு விட்டு நான் செல்வதும் தொடருதே தொடருதே நாடகம் பாதி மட்டுமே சொல்வதும் மீதி நெஞ்சிலே என்பதும் புரியுதே புரியுதே காரணம் நான் என்று சொல்வதே நீ என்றும் அல்லவே உந்தனின் பூந்தேகம் கண்ணில் மின்னல் தோன்றுதே கண்ணோரும் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும் வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும் என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும் வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும் ஓ பிரதீப் என்னோட மெயின் ஹவ் ஐ சே கிரிட்டிக் உங்களோட சிங்கிங்கில் ஒவ்வொரு ரவுண்ட் பார்க்கும்போது நீங்கள் ஒருத்தரோட சிங்கிங்கை கேட்டு கேட்டு நீங்கள் எல்லா சாங்லையுமே அந்த ஸ்டைல் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த பாட்டு கூட நீங்கள் சங்கீத ஜாதி முல்லை பாட்டு மைண்டில் வச்சுட்டு இந்த பாட்டை நீங்கள் பாடிருக்கீங்க. இந்த ரெண்டரிங் அதாவது இந்த சாங்கோட ஃபீலே வரல, நோட்ஸ் கரெக்ட். அது வந்து ஒரு நாளில் இல்லை ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் இருக்கிற பாட்டுக்கு வந்து கற்றுக்கணும்னு உங்கள் வாய்ஸில் அது கொண்டு வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த முயற்சி வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஆல் தி பெஸ்ட். பிரதீப், சூப்பர் சாங் செலெக்ஷன். இன்று முதல் அவர் எக்கோ பிரதீப். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்டர்ன் ஜான்ரா அட்டெம்ப்ட் பண்றீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்க, ஒரு புது ஜான்ரா அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ 2 ரெட்ஸ் அண்ட் 2 கிரீன்ஸ் வந்திருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. லெட்ஸ் see what happens. ஆல் தி பெஸ்ட். வெஸ்டர்ன் ஜானர் அப்படின்னாலே வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் பீதியாக தான் இருக்கும். பிகாஸ் வெஸ்டர்ன் இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் ட்ரை பண்ணதே இல்லை. இஸ் த ஃபர்ஸ்ட் சாங் விச் ஐ எம் கோயிங் டு சிங். மனதை திருடி விட்டான் மேக்னெட் விழியா மனதை திருடி விட்டார். ஒரு சென்டிமீட்டர் பூத்த புன்னகை ஜீவன் அலந்து விட்டார். 14 பூவானேன் 17 தேனானேன். இந்த பாக்கு மூலம் எதற்கு? புல்வெளியின் தாகம் நான், பூஞ்சாரல் மேகம் நீ. என்னை நனைத்து போகணும் கொஞ்சம், எந்தன் வேலில் உயிர் கொஞ்சம் மிஞ்சும். ஒரு தூரல் போடு, இல்லை சாரல் போடு, இந்த நாணம் நனையட்டுமே. மனதை திருடி விட்டார். நெருப்பை தின்றார் இனிக்க வேண்டும், அதற்கு பேர்தான் காதலே. இறக்க சொன்னார் சிரிக்க வேண்டும், அதற்கு பேர்தான் காதலே. கூந்தலின் கரைகிறே குடித்தனம் கொல்லவா. பூவாங்கி வா, தூக்கம் கலைந்தாலும் கனவு கலையாது, வாழ்க்கை வாழ்கின்றேன். மனதை திருடி விட்டார். ஒரு சென்டிமீட்டர்
14 பூவானேன் 17 தேனானேன் இந்த பாக்கு மூலம் எதற்கு புல்வெளியின் தாகம் நான் பூஞ்சாரல் மேகம் நீ என்னை நினைத்து போகணும் கொஞ்சம் எந்தன் பேரில் உயிர் கொஞ்சம் மிஞ்சும் ஒரு தூரல் போடு இல்லை சாரல் போடு இந்த நாணம் நரையற்றுமே Yeah, Vignesh, it's a great song to sing for this round. உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப கிரேனியாக இருக்குது அண்ட் அந்த ஃபீல் வரல பட் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நீங்க ஜானர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூ ட்ரைங் யுவர் லெவல் பெஸ்ட். இப்போ ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சேரில் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து வெயிட்லெஸ் ஆகிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அந்த சிம்மாசனத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்க. ரைட் மார்க்அப்ஸ்? மார்க்அப்ஸ் எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அங்க போய் உட்கார்ந்திருக்கீங்க? இங்க இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். அண்ட் ஷர்லி கர்லி ஹேரோட இங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கத்துல வந்து நம்ம கணேஷ் வெங்கட்ராம். கணேஷ் தான் நம்ம பேரு. வெரி நைஸ் மீட்டிங் யூ மிஸ்டர் கணேஷ். அந்த சீட் ரொம்ப நேரமா எம்டியா இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நல்லா பாடினா அங்கே போக முடியும்னு ஒரு ஆசை தான். அப்படியா? நல்லா பாடாமலே நான் அங்கே போய் உட்கார போகிறேன். நோ வே, அது மட்டும் நடக்கவே நடக்காது. இல்லைம்மா, பாடுறவங்களுக்கு மட்டும்தான். பாருங்க ஷைலஜா மேம் உங்களை எப்படி முறைச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. யூ டேக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், உங்க கால் அப்படியே வெட்டி விட்டுருவாங்க அவங்க. இப்போ வேணாலும் மாக்கப்பா நீங்க வந்து உட்காரலாங்க, பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு அங்கே உட்காரலாம். ஆமா, கிரீன் வாங்கிட்டு ஒரு 4 கிரீன் பாட்டு பாடிட்டு போய் உட்காந்துடலாம் மேம். கிரீன்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு நல்ல பாட்டு, சிம்பிள் சாங். பாட்டும் நானே பாவமும் நானே, அந்த மாதிரி ஒரு கேளுங்க. சிம்பிள் சாங் என்னதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க மேம். பாட்டும் நானே பாவமும் நானே. பாட்டும் நானே பாவனா நானே வா. சரி, அப்படியே வச்சுக்கலாம். அந்த பாட்டு மேம் அதெல்லாம் வந்து இப்போ சிவாஜி சார் பாடின பாட்டு மேம். அதெல்லாம் கஷ்டம் இல்லை. அது சிவாஜி சார் பாடல, டிஎம்எஸ் சார் பாடினாரு. அந்த மாதிரி ஒரு பாட்டு ஏதாவது பாடிட்டு அங்கே உட்காரலாம். அந்த சோஃபாவில் உட்கார்றதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையை வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு சைலஜா மேம் தான் வழிவகுத்திருக்காங்க. இது எப்படி? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை நீங்களே? ஹலோ, சிரிக்கிறீங்களா? நீங்களாம் வந்து பல ரவுண்டுகளை கடந்து வந்திருக்கீங்க, ஒரு இதில் சிரிக்கிறீங்க. ஓகே, இருக்கு. கொஞ்சம் கார்கிள் பண்ண சால்ட் வாட்டர். உப்படுத்து வாயில அடைச்சு விட்டுருவேன். டக்குனு ஆம்புலன்ஸ்ல பாடிடுறியா? நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. Oh my fantastic, what a musical miracle this is. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பல்லவி வந்து நல்லா பாடினார் அவர். அது மனசில் வச்சுட்டு தான் எல்லாரும் கிரீன். பல்லவி மட்டும் தான் மேடம் எனக்கு பிடிக்கும். பல்லவி பாதி தான். எனிவேஸ் ஓகே, மாக்காப்பா அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அவரை வந்து விரட்டுறதுக்கு அடுத்த போட்டியாளர் ரெடியா இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் கணேஷ் வெங்கட்ராமன். இது என்ன மாயம்
இதெது வரை போகும் உன்னை பார்த்த நாள் முதல் பறந்தே போகிறேன் இது என்ன மாயம் இதெது வரை போகும் உன்னை பார்த்த நாள் முதல் பறந்து போகிறேன் மேலே இது என்ன மாயம் இதெது வரை போகும் இரு சிறகை விரித்து நாம் மிதந்து போகிறேன் மேலே 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 கனவுகள் வருவதால் கலவரம் விழியிலே தினசரி புது புது அனுபவம் எதிரிலே உலகமே உன்னால் இன்று புதியதாய் உணர்கிறேன் உற்சாகத்தில் முழுவதாய் நம் வானத்தில் சில மாற்றங்கள் என் தேகத்தில் உன்னுருவங்கள் என் காற்றிலே என் சுவாசங்கள் நான் பறந்து போகிறேன் இது என்ன மாயம் இதெது வரை போகும் இரு சிறகை விரித்து நாம் மிதந்து போகிறேன் மேலே இது என்ன மாயம் இதெது வரை போகும் இரு சிறகை விரித்து நாம் மிதந்து போகிறேன் மேலே கணேஷ், நான் பல வாட்டி சொல்கிறேன் உங்ககிட்ட, யூ ஹேவ் அ வெரி குட் வாய்ஸ், யூ கிஃப்டட் வித் அ குட் வாய்ஸ் அண்ட் நல்ல ரேஞ்ச். ஸோ இட்ஸ் லைக் யூ ஹேவ் அ ஸ்போர்ட்ஸ் கார், பட் அது இன்னும் நீங்கள் சரியாக ஓட்ட கற்றுக்கணும், அவ்வளோதான். பல வாட்டி சொல்லுங்கள், லைக் நீங்கள் எங்கே வந்து நல்லா ஃபுல் த்ரோட்டில் பாடணுமோ அங்கே நீங்கள் சில நேரத்தில் ஓவர் கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் கொடுங்க உங்களோட வாய்ஸை. லெட் இட் ஃப்ளோ, லெட் இட் கம் அவுட் மோர். அதுதான் ஏன்னா டோன் சூப்பர் அண்ட் ரேஞ்ச் சூப்பர். ஜஸ்ட் கண்ட்ரோல் யூர் டைனாமிக்ஸ், அவ்வளோதான். வெரி நைஸ், நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் முதல்ல வந்து நீங்கள் அந்த லேண்டிங் அது பண்ணும்போது சேர்த்து எடுத்தபோது அது காதில் விழாமல் போயிடுது இந்த பல்லவியில். ஆன் த ஹோல் இட் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். ஆல் தி பெஸ்ட். ஸோ கணேஷ், எஸ்கா, அவ்ளே சாங், சூப்பர் சாங் செலெக்ஷன், நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. அதனால இப்போ யார் வந்து அந்த நாட்காலியில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் உதறும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் ஆனந்த், நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளோ நல்லா பாடினீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த சீட். கச்சேரிலாம் இப்போ பண்ணுறது இல்லைங்க, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, ஐ கால் யூ பேக் இன் அ பிட். தேங்க்யூமா, பை பை. சொல்லுங்க பாவனா, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். டெல் மீ. ஸோ அதான் அவ்வளோ நல்லா பாடிருக்கீங்க, அதனால அந்த சீட்டில் உட்காந்துருக்கீங்க. இவர் வந்து ரொம்ப நல்லா பாடினார் இல்லையா? எப்படி பாடினாரு கணேஷ்? நல்லா பாடினாரு. பார்க்கலாம், முடிஞ்ச அந்த சைடு வாயேன். ஏன்ச்சு வர போறியா இல்லையா? நீ இங்கே வா, பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, ஆல் ரைட். ஸோ கணேஷ், நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. லெட்ஸ் see if the judges give you what you want. இவன் green கொடுத்துருக்காரு, green கொடுத்துருக்காங்க, சுபாஜி green கொடுத்துருக்காங்க, 3 green. So you move forward to the next level. வா எழுப்பு முதல்ல. அப்பா ஷைலஜாவும் green ஏர் ரஹ்மான் சார் சார் இப்போ வந்துடுறேன் சார். ஏர் ரஹ்மான் சார் இப்போ வந்துடுறேன். ஓகே சார், ஓகே சார். Congratulations கணேஷ், உங்களுடைய இடத்துல போய் நீங்கள் உட்காந்துக்கலாம். You truly deserve it. பார்த்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு உட்காரு. அப்படி அது வாடகை சோஃபா எப்படியும் அது எடுத்துன்னு போயிடுவாங்க. பரவாயில்ல, உட்காந்துக்கோ. How are you feeling கணேஷ்? போன வாரம் இதே சுச்சுவேஷன் ஐ கேம் ஹியர் அண்ட் தென் சம்மன் டிட். ஸோ இன்னைக்கு நான் கிவன் மை பெஸ்ட். பார்க்கலாம், ஜஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, உங்களுடைய இங்கே மிகப்பெரிய காம்படிட்டர் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் வைஜெயந்தி.
எப்படி நாங்க வந்து கூப்பிட போற ஆளை வந்து நீங்க ஸ்ட்ராங் காம்படிட்டர் அப்படின்றீங்க? அடுத்தது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான்ப்பா. So good luck Ganesh and good luck Vaijayanti. Let's give it up. அடியை கொல்லுதே அழகோ வள்ளுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே அடியை கொல்லுதே அழகோ வள்ளுதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே போன ரவுண்டில் விட்டது வந்து இந்த ரவுண்டில் பிடிக்கணும் அப்படின்றது தட் வாஸ் மை ஆம்பிஷன். வைஜெயந்தி ஒவ்வொரு டைமும் நீங்கள் பாடுறச்சு ஒரு க்யூட்டாக டால் மாதிரி இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு ப்ளஸ். அண்ட் இந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 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 நல்லா இருந்தது. அழகாக அந்த ஸ்டேஜ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி ஆட்டிடியூட் எல்லாமே ப்ளஸ். சும்மா கலக்கலான ஒரு ராக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அப்படியே உள்ள அண்டு கைண்டிட்டு இருக்கு எனக்கு இன்னைக்கு. இப்போ கேட்டலாமா ரிசல்ட்ஸ் ஜட்ஜஸ்? Samyam's given you a green, which means you go through to the next level. அடுத்த கட்டத்துக்கு தேர்வாயிருக்கீங்க. Congratulations. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஐ மீன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் ரிலீவ்டாகவும் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் லக்கி தட் இட்ஸ் மை டே. அண்ட் டாப் 30க்குள்ளே போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் செகண்ட் டைமாக மிஸ் பண்ணிட்டேன். சீன் கணேஷை வந்து தூக்கி அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு வித்தியாசமான நபரை அழைக்க போகிறோம். யார் அந்த நபர்? எஸ், அவர் சாதாரண கேட் இல்லை. அவர் வந்தால் எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகும். அவர் தான் மிஸ்டர் ஆல்கேட். ஆல்கேட்ஸ் என்கிற அழகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, இருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் பேர் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காலலை, உன்னுடு மூடிய காரிகை, பெண்ணெடி காஞ்சலை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, நீ என்றும் எந்தன் அந்தாதி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் பேர் பிழை. ஏதோ ஒன்று என்னை சேர்க்க, முக்கின் நுனி மர்மம் சேர்க்க, புன்னகையோ போதுமில்லா, கள்ளமில்லா ஏதுமில்லா, நீ நின்ற இடமெல்லாம் விலையேறி போகாதோ, நீ நடந்த பாதையெல்லாம் மண்மூடி போகாதோ, என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே, இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே போகாதே. சார் நல்லா இருக்கு, இன்னொரு சரணம் நீங்கள் பாடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்படிங்களா? நல்லா இருந்தது. இந்த பாட்டு பாடணுன்னு இந்த வயசில் நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸோட போட்டி படுறீங்க, அதுதான் மெயின் விஷயம். பயப்படாதீங்க, நீங்கள் நல்லா பாடிருக்கீங்க. நீங்கள் வந்து இங்கே நிற்கிறதே பெரிய விஷயம் சார். உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் எங்களை கேட்குறாங்க தெரியுமா, அழகேசன் சார் எப்படி இருக்காரு, நல்லா பாடுறாரு அவர் அப்படின்னு கேட்குறாங்க எங்களை. கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கு. உங்களை முதல்ல எங்கே பார்த்தேன் தெரியுமா? ஃபேஸ்புக்கில். உங்களோட வீடியோ அவ்வளோ பரவி இருக்கு, வைரலாக இருக்குது உங்கள் வீடியோ. எனக்கு தெரியாதுமா அதெல்லாம். அதான். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் உங்கள் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க உங்கள் மியூசிக்கு, உங்களோட வாய்ஸ்க்கு. ஸோ அந்த கூச்சம் விட்டுருங்க. ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்கேட் சார், எதுக்கு இவ்வளோ கவலை? அதான் அவ்வளோ அழகான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்மளுடைய நடுவர்கள். பட் நிஜமாவே அது வந்து ஆல்கேட்ஸ் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா நம்மளாம் அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. இப்படி ஒரு சின்ன ஒரே ஒரு வரி மறந்ததுக்காக இவ்வளோ வேதனைப்படுறீங்களே, இவ்வளோ சங்கடப்படுறீங்களே. இட்ஸ் a really good attitudeங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, டோன்ட் வரி. ஓகே, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் நம்ம ஏரியா சாந்தியை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டீங்களே. சாந்தி பிடிக்குமா உங்களுக்கு? தெரிஞ்சவங்களா? யார் அவங்க? சாந்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஸோ உங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு? இல்லை இருக்கு. இப்போ இருக்கு, சாந்தி மேல இருக்கு. உரிமையா கூப்பிடுறீங்களே சாந்தி, இங்க வா சாந்தி. உங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன காதல் இருக்கு. என்ன ஆல்கேட் சார்? இனிமேல் என்ன இருக்குது? அப்பவே கிடையாது, எப்பவுமே இல்லை. எனக்கு வீட்டு பிரச்சனை நினைக்கவே நேரம் சரியா இருக்கு. வீட்லயே வீட்டை பற்றி நினைக்கும் போது அலகேஷன் சார், நீங்கள் வந்து ஒரு மாமூலாக ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப மாமூலாக எடுத்துட்டு யார் எது சொன்னாலும் கூட அது கண்டுக்காமல் நான் இப்படி தான் இருக்கேன், நான் இப்படி தான், எனக்கு தெரியாது, அவ்வளோதான் அப்படின்னு பிளெயினாக இருக்கீங்க. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றது கற்றுக்கிட்டா வரும், இது கற்றுக்கிட்டா வராது, உள்ளிலேருந்து வரணும். அது அப்படி இருக்கீங்க நீங்கள். அதுக்கு தான் ஒரு ஓ போடலாம் உங்களுக்கு. சரி, நீங்கள் பாடி இருக்கீங்க, ரிசல்ட் என்னன்னு கேட்க வேணாமா? அவள் தான் அவரே சொல்கிறா. அவள் தானா? தேவன் அவர்கள் கிரீன் கொடுத்துருக்காங்க, ஷாலினியும் கிரீன் கொடுத்துருக்காங்க. 2 கிரீன் வந்திருக்கு. ரெட்டு கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால அவர் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கார். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஷர்லி அவங்க பாட போகிறாங்க. ரொம்பவே பயமாக தான் இருக்குது. பிகாஸ் போன வாரம் நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் அவ்வளோ த்ரில்லிங்காக எனக்கு போச்சு போன வாரம். எனிவே ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளி கொள்ளும் காஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளி கொள்ளும் காஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா தேமகுல் சிற்பம் நீ உன்னுள் ஒட்டி கொண்டுள்ள சின்ன வெள்ளை பந்தெல்லாம் நானடி தண்ணீரில் சிற்பம் நீ கோடைக்கால தாகம் நான் உன்னை மொண்டு நெஞ்சுக்குள் ஊற்றவா ஐவா 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 அன்பே பாப்பா ஐவா 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 அழகே பாப்பா கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா சைனட் விழியாய் மயக்கும் பொய்டிக் மொழியாய் ஓ இனிக்க இனிக்க கொல்லும் கொலையாளி ஆப்பிள் லேப்டாப் பெண்ணே மடியில் வைத்து உன்னை ஓ விரல்கள் தேயில் குஞ்சி நான் ரசித்தேனே என்னையோ டோபஸ் வீரர்கள் சுருட்டி விட்டாய் ஒரு ஆட்டம் உயிருக்குள் உருட்டி விட்டாயோ என்னையோ டோபஸ் வீரர்கள் சுருட்டி விட்டாய் ஒரு ஆட்டம் உயிருக்குள் உருட்டி விட்டாய் கூல் ஹனி கூல் ஹனி கூல் ஹனி இதழில் குடிப்பேன் கூல் ஹனி ஓரேமோ 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 இதழில் தாரேமோ ஈரமோ கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா ஷர்லி ஹாய் மேம் கரெக்டாக பாடின ஷர்லி, கரெக்டாக பாடினேன்னு சொன்ன உடனே கொஸ்டின் மார்க். ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி இருந்தது கண்ணா, கம்ப்ளீட்லி ஃப்ளாட். யூனோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் க்ரூவ் யூ நீட். யூ ஹாவ் டு புஷ் தி envelope. Let yourself loose, girl. ஓகே Okay? Okay. All the best to you. தேங்க் யூ. All right. Okay. Let's hear it from the judges. ரெண்டு கிரீன்ஸ் ரெண்டு ரெட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். Thank you very much, Shirley. Which means இந்த நாளுடைய முடிவுல பெஸ்டா கணேஷ் வெங்கட் ராமன் சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 30 contestants ல இருக்கிறது நீங்க தான். I think the ரெண்டு நாளில் for me this was the best performance. Thank you so much, sir. It's very evocative, very evocative. ஓகே, அண்ட் நீங்க வந்து இந்த டாப் 30 குள்ள செலக்ட் ஆனதுல யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க? My parents are abroad, so they view the show and they'll call me. ரெண்டு இங்கே வரதுக்கு முன்னாடி அங்கே வந்துடும். ஸோ அதனால எனக்கு கால் பண்ணி என்னோட பர்ஃபார்மன்ஸோட ரிவ்யூ சொல்லிடுவாங்க. ஓகே, ஒரு 2 hours முன்னாடி அங்கே ரிலே இருக்கிறதுனால. பட் ஒரு ரவுண்டுக்கு முன்னாடியும் அகெயின் கால் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் 1% நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். அங்கே உட்காந்துட்டு என் ஃப்ரெண்ட் சாய் சங்கர், நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம் அண்ட் ஒரே பேண்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ என்னோடய ஹாஸ்டலில் இருந்ததோட அவன் வீட்டில் இருந்தது தான் அதிகம்.
ஸோ த்ரூ அவுட் ப்ராக்டிஸ் எல்லாமே த்ரூ அவுட் எவ்ரி திங் இஸ் பீன் தேர். ஸோ தேங்க்ஸ் லாட் விஜய். really sweet. And இப்போ உங்க பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. anything you'd like to tell them? தேங்க்ஸ் லாட் டு போத் மை பேரண்ட்ஸ் பிகாஸ் கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் எங்கள் அம்மா கூடிய சீக்கிரம் இங்கே வந்துருவாங்க டு சப்போர்ட் மீ த்ரூ திஸ் ஜர்னி. ஸோ இஸ் வெயிட்டிங் ஃபார். எஸ், இந்த நாளுடைய முடிவில் இப்போ கணேஷ் வெங்கட்ராமன் தான் ஒரு டபுள் ப்ரமோஷன் வாங்கி சூப்பர் சிங்கர் 4 அந்த அழகான அரங்கத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி ஹாப்பி மொமெண்ட் ஃபார் ஹிம். ஸோ அவருக்காக இன்னொரு முறை பலத்த கரகோஷம் கொடுத்துடலாமா? லாட்ஸ் ஆஃப் ஃபன், லாட்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், அருமையான இசை, சூப்பரான வெஸ்டர்ன் சாங்ஸோட நாங்க உங்களை நாளைக்கு சந்திக்க வரோம். Until then, this is me Bhavna signing off along with Makappa on Airtel Super Singer 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Good night.